சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷ் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நல்ல வேலை உங்கள் அம்மாவையும் இந்த ரோகிணியவும் நம்பி இந்த வீட்டுக்கு கிறிஷை கூப்பிட்டு வரல. அப்படி கூப்பிட்டு வந்திருந்தா ரோகிணி தேவையில்லாமல் நம்மளை மாட்டி விடணும்னு பிரச்சனையை பெருசாக்கியிருப்பாங்கல்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம் மீனா, நம்ம வரதுக்கு முன்னாடியே ரோகிணியோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாம் செஞ்சது நல்லது தான். இங்கே கிறிஷுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கோம். அதை என்னவோ இந்த ரோகிணி என்னெல்லாம் சொல்லி அம்மா கிட்ட நம்மளை திட்டு வாங்க வைக்கணும்னு எப்படிலாம் திட்டம் போடுறாங்க பார்த்தியா. எனக்கு என்னவோ இந்த பார்லர் மேலே சந்தேகமாகவே இருக்குது. எப்படி தான் கிறிஷோட அம்மாவை இங்கே வர வைக்கிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் கிறிஷோட அம்மா நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ தூரம் கிறிஷ் யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்திருக்கான். அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ கூட அவங்க கிறிஷை பார்க்கணுன்ற எண்ணமே இல்லாமல் தனக்கு வேலை தான் முக்கியம்னு இருக்காங்கன்னா, அப்போ இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்துவும். உடனே மீனாவும், ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் கிறிஷோட அம்மா கிறிஷுக்கு ஒரு பிரச்சனைனாலே வரமாட்டாங்க. நாம் எப்படிங்க அவங்கள வர வைக்கிறது? கிறிஷோட அம்மா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட கிறிஷோட அம்மாவோட ஃபோன் நம்பர் தாங்க, நான் பேசுகிறேன். இல்லை அவங்க வந்தால் என்ன வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன்னு கேட்ட உடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஃபோன் நம்பர்லாம் தர முடியாதுன்னு ரொம்பவே பதட்டமாக பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களே. இதுலேயே தெரியல இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு. பாவங்க கிறிஷ் தான் இவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நாமளாவது கிறிஷை நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கலான்னா, இப்போ அண்ணாமலை மாமாவே இந்த பிரச்சனையில் யாரும் தலையிட வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரோகிணி இப்படிலாம் பேசி வச்சுருக்காங்க. கிறிஷை மறுபடியும் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பாவம் கிறிஷ் எல்லார் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவங்க அம்மாவால் அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்கும்போது கிறிஷ் எவ்வளோ நல்லா படித்தான், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தான். இப்போ கிறிஷ் என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இப்படியெல்லாம் சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் கிறிஷோட அம்மா தானேங்க. அதை கூட புரிஞ்சுக்காம என்னவோ கிறிஷ் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் உங்கள் அம்மா விஜயா பேசினதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் புரியுது மீனா. நான் இப்படி தான் எந்த தப்பும் செய்யாமல் எங்கள் அம்மா நான் தான் தப்பு செஞ்சதாக நினச்சி என்னை பாட்டி வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டாங்க. என்ன கோவம்னு தெரியல, அப்போவே எங்கள் அம்மா என்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ என் நிலமையை பார்த்தியா? இப்போ என் மனைவியாக இருக்க உன்னையும் பார்த்துக்கிறதில்ல, என்னையும் கண்டுக்கிறதில்ல. அந்த நிலமை கிறிஷுக்கு வரக்கூடாதுல்ல. அப்போ நான் கண்டிப்பாக கிறிஷோட அம்மாவை பார்த்தே ஆகணும், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மகேஸ்வரி பேசும்போது கவனிச்சிங்களா? கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன்ல, அவங்க ஊரில் இருக்காங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து, ஆமாம் கவனித்தேன், ஆனால் அதுக்கு என்ன மீனான்னு கேட்க, ஏங்க இங்கே கிறிஷோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஊரில் தான் இருந்தால் கண்டிப்பாக நம்ம போய் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஷோட பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கிறிஷோட நிலமையை புரிய வைப்போம், சொல்லுவோம். கிறிஷ் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்க பாட்டிக்கு புரிஞ்சால் கண்டிப்பாக கிறிஷோட அம்மாவை வர வைப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லைங்க, கிறிஷோட அம்மா செய்கிறதெல்லாம் தப்புன்னு புரிய வைப்பாங்கல்ல. கிறிஷுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். கிறிஷை தான் கூடயே வச்சு பார்த்துக்கணுன்னு அவங்க அம்மாவும் ஒரு முடிவெடுப்பாங்கல்லங்க. கிறிஷும் அதை தானே ஆசைப்படுறான். நாம ஏன் கிறிஷோட பாட்டியை போய் பார்க்கக்கூடாது? அவங்க ஊரில் இருக்கிறதாவும், அவங்க ரொம்ப முடியாமல் இருக்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கிறதாவும் அதாங்க அந்த மகேஸ்வரி தெளிவாக பேசினாங்கல்ல. பேசாமல் நம்ம அங்கே போய் உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். கிறிஷோட அம்மாவை வர வைக்க இதுதாங்க ஒரு நல்ல வழி. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம காத்துட்ருந்தோன்னா கண்டிப்பாக கிறிஷுக்கு தாங்க பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, அந்த மகேஸ்வரி நாளைக்கே கிறிஷை இங்கே கூப்பிட்டு விட்டுருங்க, இந்த ஸ்கூல்லேயே கிறிஷ் நல்லா படிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கிறிஷை உங்கள் வீட்டில் தங்க வைக்கணும்னு நிறையா கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் அப்படி தானே சொன்னாங்க, கிறிஷை சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துருங்கன்னு. அதுக்காக தாங்க நம்ம அவங்க அம்மாவை வர வைக்கணும். அவங்க அம்மாவை வர வைக்க நாம் முதல்ல கிறிஷோட பாட்டியை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாங்கன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துவும், நீ சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நாம் நாளைக்கே கிளம்பி போவோம், அவங்க யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கிறிஷுக்கும் நம்ம ஏதாவது உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் இப்படியெல்லாம் செய்யணும்னு பேசிகிட்ருக்காங்க. தன்னுடைய ரூமில் இருக்கிற ரோகிணி யோசிக்கிறாங்க, என்ன இந்த முத்து
கண்டிப்பாக கிறிஷோட அம்மா வந்தே ஆகணும்னு ரொம்ப உரிமையோடு பேசிகிட்டு இருக்காரு. இவர் யார் முதல்ல என் பையனை மீனா அம்மா வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு? நானே போய் இப்போ வந்து கிறிஷை கூப்பிட்டு வந்துடுவேன். என்ன இதெல்லாம் மீனாவோட அம்மா உடனே இங்கே மாமியார்கிட்ட சொல்லிடுவாங்களே, அப்புறம் எனக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை வரும். என்ன எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிரும்னு நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் அந்த மீனா முத்து செய்கிறது எதுவுமே சரியில்லை. என் பையனை அவங்க கூப்பிட்டு வர்றது, ஸ்கூலில் விடமாட்டேன்னு சொல்கிறது, தான் அம்மா வீட்டில் தங்க வைக்கிறதுன்னு இந்த மீனா ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. என்ன செய்கிறது? எனக்கு மீனா முத்துவை பார்க்க வர வர கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஒருவேளை நான் தான் கிறிஷோட அம்மாவாக இருப்பனோன்ற சந்தேகத்தில் தான் இவங்க 2 பேரும் இப்படிலாம் செய்கிறாங்களான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே ரோகிணியும் சொல்லு மகேஸ்வரின்னு சொல்ல, ஆமாம் முத்து மீனா கிட்ட ஏதாவது பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பேச முடியும்? நான் அப்படியே பேசினா உனக்கு என்ன அக்கறைன்னு கேட்பாங்க. கிறிஷ் என்ன ஓன் பையனான்னு கேட்பாங்க. நான் உண்மையை சொல்லி மாட்டிக்க முடியும்? எதுவும் பேசலை. ஆனால் அந்த முத்து தன்னுடைய மாமியார் வீட்டில் தான் கிறிஷை தங்க வைப்பான் போல். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர மாதிரியே அவங்களுக்கு யோசனையே இல்லை. எப்படி கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வரதுன்னு தெரியாமல் நானே யோசனை பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மகேஸ்வரி, நாளைக்கு அப்போ முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு கிறிஷை கூப்பிட்டு வர மாட்டாங்களா? கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்கன்னு கேட்க, கிறிஷ் மேலே என்னவோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் அக்கறை இருக்க மாதிரி 2 பேரும் வீட்டில் அந்த பேச்சு பேசுகிறாங்க. எவ்வளவோ நானும் பேசிட்டேன். என் மாமியார் விஜயா கிட்ட கூட முத்துவையும் மீனாவையும் மாட்டி விட்டேன். இந்த கிறிஷை வந்து இவங்க பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்லாம் சொன்னேன். எதை பற்றியும் இந்த முத்து கவலைப்படுற மாதிரியும் இல்லை, யோசிக்கிற மாதிரியும் இல்லை. கிறிஷோட அம்மா வந்தே ஆகணும். அவங்க யாருன்னு நான் பார்த்தே ஆகணும். கிறிஷோட வாழ்க்கைக்காக கிறிஷோட அம்மா கிட்ட நான் பேசியே ஆகணும்னு ரொம்பவே பிடிவாதமாக அடம் பிடிக்கிறான் அந்த முத்து. அது மட்டும் இல்லை, நான் தான் கிறிஷோட அம்மான்னு தெரிஞ்சுது அந்த முத்து என்னை சும்மாவே விடமாட்டா மகேஸ்வரி. அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரியும், இந்த முத்து மீனா ஏன் இவ்வளோ தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க? பேசாமல் நீயே உண்மையை சொல்லிடுறது உனக்கு நல்லது போல். இல்லை என்னைக்கா இருந்தாலும் மீனாவோட அம்மா வீட்டில் கிறிஷ் இருக்கிறதுனால அவங்க யாராவது என்ன ஏதுன்னு உன்னை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துரு. இல்லையா நீ கண்டிப்பாக மாட்டிப்ப. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க மகேஸ்வரியும். இங்கே ரோகிணி, என்ன இந்த மகேஸ்வரி வேற எப்படிலாம் பேசுகிறா? ஏற்கனவே மீனாவோட அம்மா எப்போ பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்பாங்க. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? உண்மையாகவே நீ பணக்கார வீட்டு பொண்ணு தானான்னு நான் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தால் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிறிஷ் வேறு அங்கே இருக்கிறதுனால சும்மாவா விடுவாங்க? என்ன நடக்க போதோ தெரியலன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. மீனாவோட அம்மா வீட்டில் இருக்கிற கிறிஷை மீனாவோட அம்மாவும் சத்யாவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ சீதாவும் ஃபோன் பண்ணி கிறிஷை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சத்யா கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆமாம் கிறிஷ், உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நல்ல வேலை முத்து மாமாவோட காரில் வந்து நான் ஏறினேன். இல்லைனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே கூடாது. யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கவும் கூடாது. மறுபடியும் நான் அங்கே போனால் என்னை திட்ட தானே செய்வாங்க. நான் செஞ்சது தப்புன்னு என்னை கேள்வி கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். உடனே இங்கே சந்திராவும், அதை பற்றிலாம் யோசிக்காத, உன் கூட உன்னுடைய முத்து மாமாவும் மீனா அத்தையும் இருப்பாங்கல்ல, அதனால் நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் கிறிஷ். அது மட்டும் இல்லாமல் மீனா அத்தைக்கும் உன் முத்து மாமாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும். அதனால தான் என்னை பார்த்த உடனே அவங்க சந்தோஷமாக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. மறுபடியும் ஆனால் ஸ்கூலுக்கு போகணுமான்னு நினச்சாதான் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீயும் படிக்கணும்ல, நீ நல்லபடியாக படித்து முன்னேறணுன்ற ஆசையில் தானே உங்கள் அம்மா அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம், உங்கள் அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. உடனே சத்யாவும், ஆமாம், என்னதான் வேலை முக்கியமாக இருந்தாலும் உங்கள் அம்மா உன்னை பார்க்க கூட வராமல் இருந்ததும் தப்பு தானே. அதனால தான் நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட. உன்னை பார்க்க அவங்க வந்திருக்காங்களா? எங்கே தான் வேலை பார்க்குறாங்க? என்ன செய்கிறாங்க? அப்படின்னு சந்திராவும் சத்யாவும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்க, உடனே கிறிஷும் திருன்னு முழிக்கிறான். என்ன இவங்க கேள்வி கேட்குறாங்க? அம்மாவை பற்றி எப்படி சொல்கிறது? அம்மா என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்களோ, நான் ஏதாவது சொல்ல இவங்க கிட்ட நானே எங்கள் அம்மாவை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கமாக வருது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க.
உங்ககிட்ட பேசணுன்ற ஆசை தான். ஆனாலும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, கண்டிப்பாக நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. மீனா எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனாத்த வராங்களா என்னை பார்க்கறதுக்கு? அப்போ நான் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்கிறேன். அவங்க வந்தோடனே என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிற கிறிஷ் வந்து நினைக்கிறாங்க. எங்கள் அம்மா முத்துமாமா வீட்டில் தான் இருக்காங்க. என்னை அங்கே கூப்பிட்டு போயிருந்தா எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. நல்ல வேளை இங்கே எல்லாரும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா எப்போ தான் என்னை பார்க்க வருவாங்களோ, தான் கூடயே கூப்பிட்டு போவாங்களோ தெரியல அப்படின்ற மனவேதனையிலேயே இருக்கிறாரு கிறிஷ். இங்கே முத்து சீக்கிரமாக கிளம்பி வா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அண்ணாமலையும் எங்கப்பா முத்து எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க, நம்ம கிறிஷை பார்க்க தான்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க. ஏன் மீனா மாடியில் ரூம் கட்டணுன்ற அக்கறை உங்கள் 2 பேத்துக்கும் இல்லையா? யார் யாரையோ கவனிக்கணும் பார்த்துக்கணும்னு நினைக்கிற நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம்? வீட்டுக்காக இந்த மாதம் பணம் கொடுக்கணுமே, செலவுக்குன்னு பணம் கொடுக்காம நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க. சம்பாதிச்சாதானே வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பணத்தோட தான் வரணும். வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்துவும் பாருங்கப்பா இந்த அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு. மாதம் மாதம் சரியாக பணம் கொடுக்குறதே நாங்கள் தான். மற்றவங்களெல்லாம் இப்படி கேள்வி கேட்குறதில்ல. எல்லாருக்கும் சேர்த்து நானும் மீனாவும் பணம் கொடுக்குறோமே, அப்போல்லாம் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில மறந்துட்டோம். மீனா முதல்ல அந்த பணத்தை கொடு, அப்போ தான் எங்கள் அம்மா தேவையில்லாமல் பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்ல, உடனே மீனாவும் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து விஜயா கிட்ட வந்து பணத்தை கொடுத்த உடனே விஜயாவும் பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனால் பணம் இல்லாத மாதிரி நடித்து ஏமாத்துறீங்க. இதே உன் மாமியார் வீட்டில் பணம் கேட்டிருந்தா உடனே கொடுத்துருப்பல்ல அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்க, என் மாமியார் வந்து என்னையும் மீனாவையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பையன் நான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட என் மாமியார் பேச்சை கேட்குறது எவ்வளவோ நல்லது தான். நீ வா மீனா, தேவையில்லாமல் எங்கேயாவது கிளம்பும் போது இப்படி பிரச்சனை செய்கிறது எங்கள் அம்மாவுக்கே வேலையாக போச்சு. அப்பா நான் போய் பார்த்துட்டு வரப்பான்னு சொல்ல, சரிப்பா எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சா அந்த கிறிஷை அவங்க ஸ்கூல்லையே கூப்பிட்டு போய் விட்டுருங்கப்பா. ஏற்கனவே அதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அதான் ரோகிணி சொன்னால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. நீங்கள் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. உதவி செய்கிறீங்க, அதுக்காக நீங்கள் அவமானப்பட்டு நின்னா என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே மீனாவும் மாமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மாமா. இன்னைக்கு நாங்கள் வேற ஒரு விஷயமா வெளியிலையும் போகிறோன்னு சொல்ல, எங்கே போனாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியே அனுப்புகிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா பணத்தை வாங்கி எண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்ன விஜயா வீட்டு செலவுக்கு சரியாக பணம் கொடுக்கறது முத்து தான். ஏதோ முத்து பணம் கொடுக்க மறந்துட்டான், அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுறது. எதுக்கு நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறியே, நீ எல்லாம் திருந்த மாட்ட. இதே மாதிரி இங்கே ஸ்ருதிக்கிட்டேயோ இல்லை மனோஜ்கிட்டேயோ நீ பேசுவியா அப்படின்னு கேட்கும்போது, அவங்கெல்லாம் சரியாக தான் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கே உன் பையன் மனோஜ் என்னைக்கு கேட்காம பணம் கொடுத்துருக்கான்? அப்படியே கேட்டால் கூட இப்போ பணமே இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாற்றுவான்ல, அவனுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறல்ல. இனி முத்து மீனாவை இப்படிலாம் நிற்க வச்சு கேள்வி கேட்டு பேசினேன், அவ்வளவுதான், பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் விஜயா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அண்ணாமலை. விஜயா உடனே யோசிக்கிறாங்க, என்னவோ இந்த முத்து மீனா ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? இந்த கிறிஷால முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரப்போகுது. அப்போ தெரியும் இந்த முத்து மீனா செய்கிறது எல்லாமே தப்பு தானே இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்ற கோவத்தில் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்கறதுக்காக மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயம் இங்கே சந்திரா கிறிஷை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. பாட்டி போதும் பாட்டி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே வந்து கிறிஷும். உடனே மீனா வந்த உடனே, கிறிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனாத்தை என்னை பார்க்க நீங்கள் வருவீங்கன்னு பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இங்கே ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா, இங்கேயே நான் தங்கிடலாமான்னு எனக்கு தோணுது. மீனாத்தை முத்துமாமா ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, நாங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகாதீங்க, நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா என்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்க. என்னை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு கூட வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு அங்கே தங்க பிடிக்கல, அதனால தான் நான் சரியாக படிக்காமல் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் முன்னாடி படித்த ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். என் டீச்சர் என்னை எவ்வளோ பாராட்டியிருக்காங்க. இப்போ நான் சரியாக படிக்கிறதே இல்லைன்னா அதுக்கு காரணம் என் அம்மா என்னை பார்க்க வராததுனால தான். அதனால் நான் இங்கேயே இருக்கிறேனே. இங்கே இந்த பாட்டி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க முத்துமாமான்னு சொல்ல, பார்த்தீங்களா அத்தை, உங்கள் மேலே கிறிஷுக்கு ரொம்ப பாசம் வந்துடுச்சு, அதனால தான் உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கான். சரி நீ எப்போ இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறியோ இல்லை ஸ்கூலுக்கு போகணுன்னு நினைக்கிறியோ அப்போ போகலாம். ஒரு வேளை அங்கே போகவே கூடாதுன்னு நீ சொன்னால் கூட
நானே உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாங்க, கிறிஷுக்கு அங்கே போக பிடிக்கலங்க. நாம் கிறிஷ் அங்கே அனுப்பவே கூடாது. கொஞ்ச நாள் கிறிஷ் சந்தோஷமாக இங்கே இருக்கட்டும். எத்தனை நாள் அங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாதா அப்படின்னு சொல்ல, மீனாத்த எங்கள் அம்மாவை பற்றிலாம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்ல, பாருங்க இப்போ கூட கிறிஷுக்கு என்னவோ அவங்க அம்மா மேலே உண்மையான பாசம் இருக்குது. ஆனால் கிறிஷ் மேலே தான் அவங்க அம்மாவுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா, நம்ம இன்னைக்கு அங்கே போய் கிறிஷோட பாட்டியை பார்க்க போகலாமான்னு சொல்ல, உடனே கிறிஷும், என்ன முத்து மாமா சொல்கிறீங்க? நீங்கள் என் பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை, உன் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுக்காக தான் போகிறோம். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு வருவோம். உங்கள் பாட்டியை பார்த்தா இன்னும் நீ ரொம்ப சந்தோஷமாயிருவேன்னு சொல்ல, ஆமாம், எங்கள் பாட்டி இருந்தால் நான் மறுபடியும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சந்தோஷமாக கிறிஷ் பேசிகிட்டு இருக்க. இப்போ தான் கிறிஷ் முகத்தில் சந்தோஷமே வருது. ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தான் கிறிஷ். அவங்க அம்மாவை பற்றின யோசனை நிறைய இருந்தது. இப்போ எல்லார்கிட்டேயும் பேச ஆரம்பிச்சதுனால பிரச்சனை எல்லாத்தையுமே கிறிஷ் மறந்துட்டான். அம்மா, நீங்கள் கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் கிறிஷுக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிறிஷோட பாட்டியை பார்க்க போகிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. கிறிஷோட பாட்டி ஏற்கனவே தங்கியிருந்த அதே வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு சொல்லி அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போதே ஒவ்வொருத்தர்கிட்டையும் இங்கே கிறிஷோட பாட்டியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஆமாம், அந்த கிறிஷோட பாட்டியா? அவங்க இப்போ தான் வந்தாங்க இங்கே. அவங்க தங்கச்சி வீட்டில் இத்தனை நாள் தங்கியிருந்தாங்களாமா. அதனால் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் வரும்போது அவங்க பேரனை கூப்பிட்டு வரல, அவங்க பொண்ணு பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, பாத்தியா மீனா, இங்கே தன்னுடைய அம்மாவை அனுப்பி விட்டுட்டு கிறிஷையும் பார்த்துக்காம தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலில் கிறிஷை சேர்த்து விட்டுட்டு வேலை தான் முக்கியம்னு அவங்க அம்மா இருக்கிறாங்க பாரு. இன்றைக்கி போய் கண்டிப்பாக கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி ஏற்கனவே ஊரில் தங்கியிருந்த அதே வீட்டுக்கு முத்து கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை. என்ன, எல்லாரும் கிறிஷோட பாட்டி வந்துட்டு தான் சொன்னாங்களே, இங்கே வீட்டில் யாரும் இல்லாத மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி கார்லேருந்து இறங்கின மீனாவும் முத்துவும் ரொம்ப நேரமாக அவங்க வீட்டு முன்னாடியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்க, வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி இருக்கேங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே கிறிஷோட பாட்டியும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாங்க. ஆமாங்க, கிறிஷோட பாட்டி அங்கே வராங்க பாருங்கள், பக்கத்தில் கடைக்கு எங்கேயோ போயிட்டு வராங்க போல். நான் தான் இங்கேயும் அவங்க வரலையோன்னு நினச்சிட்டேன். ரொம்பவே பயந்துட்டேங்க. ஏன்னா இவங்க மூலமாக தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும்னு நம்ம தேடி வந்திருக்கோம். இப்போ இவங்களும் இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறதுன்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, மீனா, இப்போதைக்கு நாம் இங்கே வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்க முதல்ல வீட்டுக்குள்ளே போகட்டும். இல்லை இங்கேயே வெளியில் ஏதாவது பேசி பிரச்சனை செஞ்சு அப்படியே நம்மளை அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த கிறிஷோட அம்மா செய்கிறது எல்லாமே தப்புன்னு கிறிஷுக்கு வந்த பிரச்சனையை பற்றி புரிய வைக்கணும். இப்போ நாம் இங்கே இருக்கிறது தெரிய வேண்டாம் அப்படின்னு அமைதியாக அங்கே நின்றுடுறாங்க. கிறிஷோட அம்மாவும் மீனாவையும் முத்துவையும் பார்க்காததுனால மெதுவாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவும் மீனாவும் அதே மாதிரி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. கிறிஷோட அம்மாவும் முத்து மீனா வந்திருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, மீனா நீயாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா, என்னை பார்த்த உடனே இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன். நீங்கள் தான் பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டீங்க. உங்களை தேடி வந்திருக்கோம், உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்களேம்மான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உள்ளே வாங்க, முத்து வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களால் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் அத்தனை நாள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்களே, உங்களை மறக்க முடியுமா? நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க முடியுமா? நீங்கள் திடீர்னு நின்னதால தான் ஒன்றுமே புரியல. இருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்ன உடனே இதை கேட்ட கிறிஷோட பாட்டி யோசிக்கிறாங்க. எதை பற்றி பேச வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை ரோகிணி மாட்டிக்கிட்டாளா, இல்லை கிறிஷை பற்றின உண்மையை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு வந்திருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் என்னால் என் பொண்ணு ரோகிணி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் ஏதாவது பேசி சமாளித்து முத்து மீனாவை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி. எதுவுமே பேசாமல் கிறிஷோட பாட்டி நிற்கிறத பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, உங்கள் பேரன் எங்கம்மான்னு கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் திருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா, கிறிஷை தான் அவங்க அம்மா கவனிக்கிறதில்ல, உங்களையும் கண்டுக்காமையே இங்கே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்களா? உங்களுக்கு உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணாங்களா? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, முத்து தம்பி, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பார்க்க வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி கேட்காம ஏன்பா என் பொண்ணை பற்றியே விசாரிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாமே காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து.
எதுக்காக இப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க? என் பொண்ணு என்னையும் கிறிஷையும் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறா. என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பேசுகிறாங்க முத்து? மீனா நீயாவது சொல்லேம்மா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பேரனை தங்கி படிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் உங்கள் பொண்ணு செஞ்சுருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அமைதியாக இருக்கிற இங்கே கிறிஷோட பாட்டி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டீங்க. ஏதாவது எங்களுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, அங்கே ஸ்கூலில் கிறிஷுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னப்பா சொல்கிற? கிறிஷுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் இப்போ எங்கேப்பா இருக்கான்? கிறிஷ் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானா? என்ன நடந்தது? என்ன பிரச்சனை என் பேரனுக்கு? அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இங்கே வந்து ரோகிணியோட அம்மா கேள்வி கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்திருக்கக்கூடாது. உங்கள் பேரனுக்காக நீங்கள் அங்கே இருந்திருக்க வேண்டாமா? நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காமல் இங்கே வந்துட்டீங்க. உங்கள் பொண்ணும் உங்கள் பேரனை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு இருக்காங்க. இப்படி இருந்தால் கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்களான்னு மீனா கேள்வி கேட்க, இங்கே கிறிஷோட பாட்டி மீனா இப்படி கேட்ட உடனே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பேரன் கிறிஷுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியாமல் என்னால் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்ல, அது உடனே முத்து சொல்கிறாரு, கிறிஷை நினச்சி நீங்கள் அழ வேண்டாம். கிறிஷ் ரொம்ப நல்லா தான் இருக்கான். ஆனால் கிறிஷோட அம்மா செஞ்சது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சுப்பா முத்துன்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லைம்மா, கிறிஷுக்கு அந்த ஸ்கூலில் தங்கி படிக்க எல்லா ஏற்பாடையும் உங்கள் பொண்ணு செஞ்சுருக்காங்க. அங்கே தங்கவும் கிறிஷுக்கு பிடிக்கல. கிறிஷுக்கு உங்கள் கூட இருக்கணும், இல்லை தன்னுடைய அம்மா கூட இருக்கணுன்ற ஆசை. அதை எதையும் புரிஞ்சுக்காம அவங்க அம்மா இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுனால, அங்கே தன் கூட படிக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கிறிஷ் வந்து பிரச்சனை செஞ்சுருக்கான். அவங்க எல்லாரும் உண்மையாகவே உனக்கு அம்மா இருக்கிறாங்களா? உன்னை பார்க்க மட்டும் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு கிறிஷ்கிட்ட கேள்வி கேட்க, பாவம் கிறிஷால் அதெல்லாம் தாங்கிக்க முடியல. தன்னுடைய அம்மா வரமாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கோவத்தில் அங்கே அங்கே ஸ்கூலில் நிறையா பிரச்சனை செய்ய, உடனே கிறிஷும் இனி இங்கே இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ என் பேரன் இப்போ எங்கே இருக்கான்? அவனை தேடி தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல வேலை, அவன் என் காரில் ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்போ என் காரில் ஏறினான்னு கூட தெரியாது. அவனை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ உங்கள் பேரன் நல்லா தான் இருக்கான். ஆனாலும் தன்னுடைய அம்மா ஞாபகத்தில் கிறிஷ் வந்து மறுபடியும் இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டான்னு எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்க, இவ்வளோ நடந்துருச்சாப்பா முத்துன்னு கேட்டு அழுகுறாங்க. உடனே மீனாவும், நீங்கள் எதுக்காகமா யோசனை பண்ணி அழுகுறீங்க? உங்கள் பொண்ணை இங்கே வர வைங்க. கிறிஷோட நிலமையை நாங்கள் புரிய வைக்கிறோம். உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினா கண்டிப்பாக மனசு மாறுவாங்க. கிறிஷை தான் கூடயே கூப்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது. கிறிஷ் மறுபடியும் அந்த ஸ்கூலில் போய் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் எங்கள் அம்மா கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் கிறிஷை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் பொண்ணு ஃபோன் நம்பரையாவது கொடுங்க, அவங்கக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா. அந்த சமயம் கிறிஷோட பாட்டி யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் நல்ல வேலை கிறிஷை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் பார்த்துக்க வேண்டிய ரோகிணி கவனிக்காமல் இருக்காளே. நான் கூட கிறிஷை வந்து ரோகிணி கிட்ட விட்டுட்டு வந்தா எப்படியாவது பார்த்துப்பான்னு நினச்சி தான் எதையும் கண்டுக்காமல் நான் இங்கே வந்தேன். ஆனால் தான் பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லாமல் தான் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு ரோகிணி நினச்சிட்டு இப்படிலாம் செஞ்சுட்டா. அதனால் கிறிஷ் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே. என் பேரன் வேற எங்கேயும் போயிருந்தா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன நினச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லை, நல்ல வேலை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இப்போ கிறிஷ் ரொம்ப நல்லா இருக்கான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான். இருந்தாலும் ரோகிணி மனசு மாற மாட்டேங்கிறாளே. பேசாமல் இனியும் திருந்தாமல் இருக்கிற அந்த ரோகிணியை பற்றியும் ரோகிணி வாழ்க்கை பற்றியும் யோசிக்கிறத விட எனக்கு என் பேரனோட வாழ்க்கை தான் முக்கியம். இவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கிறிஷோட பாட்டி. வேறு வழியே இல்லை. முத்து மீனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதனால தான் கிறிஷை வந்து யாருன்னே தெரியாமல் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ரோகிணி தன்னுடைய பையனை அக்கறையே இல்லாமல் பார்த்துக்காம இருக்கா. இனியும் நம்ம இதை யோசிக்காமல் கண்டுக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட வேண்டிதான்னு நினச்சேன். இங்கே கிறிஷோட பாட்டியை முத்து, மீனா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, உடனே மீனாவும், அன்னைக்கு கூட நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் நிறைய உண்மையை மறைச்சிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு மீனான்னு சொல்லிட்டு வந்தீங்களே, எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டே, அது வேற எதுக்கும் இல்லைம்மா, என் பேரனை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, பார்த்துக்க வேண்டிய ரோகிணி கிறிஷை பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க? ரோகிணி எதுக்கு கிறிஷை பார்த்துக்கணும்? அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏன்னா கிறிஷோட அம்மாவே ரோகிணி தானே, அப்போ அவள் தானே கிறிஷை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம வீட்டில் இருக்க ரோகிணியை பற்றி பேசுகிறாங்களா, ஒன்றும் புரியலையேன்னு பேரெதிர்ச்சியோட, அம்மா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? இங்கே கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி தானே, அவங்க கல்யாணின்னு தான் எப்பயுமே கிறிஷ் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்போ நீங்கள் ரோகிணின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்க,
உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணியை தாம்மா ரோகிணி தாம்மா கிறிஷோட அம்மாவே அப்படின்னு சொல்ல, அப்போ கல்யாணின்னு கேட்க, நாங்கள் எல்லாரும் கல்யாணின்னு கூப்பிடுவோம். ஆனால் ரோகிணி அங்கே வந்ததுக்கப்புறமா இப்படிலாம் வந்து ம், எல்லாருமே ரோகிணின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணியான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த உண்மை தெரிஞ்சா ரோகிணி வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்குன்றதுக்காக நானும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அப்பப்போ இங்கே கிறிஷும் அம்மாவை பார்க்கணுன்லாம் சொல்லுவான். அப்போ கூப்பிட்டா கூட ரோகிணி பார்க்க கூட வரமாட்டா. ஆனால் என் பேரன் என் கூட இருந்த சந்தோஷத்துலையாவது நான் இருந்தேன். ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கிறிஷ் வந்து என்கிட்ட பேசினான். பாட்டி, அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் கூட இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து மாமா, மீனா அத்தை, எங்கள் அம்மா, அண்ணாமலை தாத்தான்னு என்னை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என் அம்மா கூட இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டின்னு சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டு இங்கே ரோகிணியும் எப்படியாவது உண்மையை சொல்லி கிறிஷ் தான் தன்னுடைய பையன்னு சொல்லி கூடவே வச்சு பார்த்துப்பான்னு நினச்சேன். அந்த ஒரு எண்ணத்தில் தான் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டேன். நீங்கள் எங்களுக்கு உதவி தான் செஞ்சுருக்கீங்க. ஆனாலும் நான் தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன். அப்போவே உண்மையை சொல்லியிருந்தா என் பேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னம்மா இது, ரோகிணி தான் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் ஏம்மா உண்மையை மறைச்சிங்க? அப்போ உங்கள் பேரை மேலே உங்களுக்கும் அக்கறை இல்லை, அந்த ரோகிணிக்கும் அக்கறை இல்லை, அப்படி தானே அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக கேட்க, உடனே மீனாவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவங்ககிட்ட ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, அப்போ இந்த பார்லர்லம்மா செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்கிறியா மீனான்னு கேட்க, இல்லைங்க, ரோகிணி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும், தனக்கு அம்மாவே இல்லைன்னுல சொன்னாங்க ரோகிணி. இப்போ பார்த்தா கிறிஷோட அம்மாவே ரோகிணி தான் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலங்க. நீங்கள் வேற இவ்வளோ கோவப்படுறீங்க. பொறுமையாக இவங்ககிட்ட என்னென்னு கேட்போன்னு சொல்ல, ஏற்கனவே அப்போ ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நீங்கள் ஏமா உண்மையை சொல்லலைன்னு கேட்கும்போது, நான் தான் ரோகிணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஏற்கனவே கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். அந்த வாழ்க்கை அவளுக்கு சரியாக அமையலை. அந்த வாழ்க்கையில் பிடிக்காமல் இவளும் வெளியில் வந்துட்டா. கிறிஷும் இருந்ததுனால தான் பையனுக்காக வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் வேலைக்கும் போனான். அப்போ தான் மனோஜ் தம்பியை பார்த்து பேசி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொன்னால் இங்கே மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தான் இப்படி எல்லா உண்மையும் மறைச்சி இப்படி ஒரு கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டா. இதுக்காக நானும் எவ்வளவோ ரோகிணிக்கிட்ட பேசி பார்த்தேன். இந்த மாதிரி அடுத்தவங்கள ஏமாத்தாத, இப்படி பொய் சொல்லி நீ உன் வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்னு என் பொண்ணுக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனால் ரோகிணி கேட்கலையே. இப்போ அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என் பேரனை கண்டுக்காமல் இப்படி கவனிக்காமல் இருந்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. என் பேரன் கிறிஷால் எப்படி தாங்கிக்க முடியும் மீனா? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான், வேறு வழி இல்லாமல் நான் உண்மையை சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நானும் உண்மையை மறைக்கல. சொல்லப்போனால் என் பேரனோட வாழ்க்கைக்காக தான், என் பேரனை நீங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் உண்மையை சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இப்போ மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற நீங்கள், இதெல்லாம் நான் என் வீட்டில் போய் சொன்னால் மறுபடியும் அந்த ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக வாழ முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் எங்கள் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசியிருக்கணும். என்னதான் ரோகிணி பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும். அதுக்கு மேலே நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சுருப்பேன். இப்போ மனோஜும் ரோகிணி பொய் சொன்னதுக்கு ரோகிணி கூட வாழ மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னம்மா செய்வீங்க அப்படின்னு கேட்க, என்ன செய்ய முடியும்? அவள் செஞ்ச தப்புக்கும் அவள் சொன்ன பொய்யுக்கும் அவள் அனுபவிக்கட்டும். என் பேரன் கிறிஷ் எதுக்கு அனுபவிக்கணும்? அதனால தான் நானே வீட்டுக்கு வரேன். உங்கள் அம்மா அப்பா கிட்ட நானே மன்னிப்பு கேட்குறேன். கிறிஷோட வாழ்க்கையை பற்றி சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டில் ரோகிணி கூட கிறிஷையும் தங்க வைக்கிறேன். இது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ல, நல்லது தாம்மா, நீங்கள் வாங்க நம்ம போய் வந்து அங்கே வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரிஞ்ச உடனே கிறிஷோட பாட்டிக்கிட்ட கோவமாக பேசினாலும் அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதால் ரோகிணியை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியாத ரோகிணியும் வித்யாவோட வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடந்துருச்சு வித்யா, எப்படி தான் இந்த மீனாவோட அம்மா வீட்டிலேருந்து சந்திரா வீட்டிலேருந்து கிறிஷை கூப்பிட்டு வரதுனே தெரியல. நீ போய் பேசாமல் நான் கிறிஷோட சொந்தக்காரங்க தானே, நீ பேசி கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட கேட்குறாங்க ரோகிணி. நீ என்ன சொல்கிற ரோகிணி? நானும் போய் அங்கே வசமாக மாட்டிக்கணுமா? உனக்கெலாம் என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேசாமல் உண்மையெல்லாம் சொல்லிடுன்னு. நீ யார் பேச்சையுமே கேட்கல. இப்போ பாரு, கிறிஷுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. உன் பையன் கிறிஷுக்கு அங்கே தங்கி படிக்க பிடிக்கலனா பேசாமல் கிறிஷுக்காக நீ தனியாகவே இருந்து உன் பையனை பார்த்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற? மீனா முத்துவுக்கு கிறிஷ் மேலே இருக்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. என்ன வித்யா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க, ஒருவேளை மீனாவும் முத்துவும் உங்கள் ஃப்ரெண்டு தானே இந்த கிறிஷோட அம்மான்னு
ஏதாவது என்னை தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லிடுவேன். ஏன்னா கிறிஷோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறவன் நான். நீ கிறிஷை பற்றி யோசிக்காமல் இருக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க வித்யா. என்ன வித்யா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ, உதவி செய்வேன்னு உன்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறேன். எப்படி அந்த சந்திரா வீட்டிலேருந்து, மீனாவோட அம்மா வீட்டிலேருந்து கிறிஷை கூப்பிட்டு வரதுன்னு தெரியாமல் நான் யோசிக்கிறேன், நீ என்னை மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், உன்னை பற்றி மட்டும் நீ யோசிக்கிறியே, உன் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? உன் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான். நீ வந்து கிறிஷை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தனா, இல்லை உங்கள் அம்மா கூடயே கிறிஷை தங்க வச்சுருந்தனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? கிறிஷ் கூட யாருமே இல்லை, உங்கள் அம்மாவும் இல்லை, நீயும் இல்லை. அப்போ கிறிஷ் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும்? அவன் உன்னை பற்றி யோசிச்சதுனால தான் நிறைய தப்பு செஞ்சு அங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்கூல்லேருந்தே வெளியில் வந்திருக்கான். கிறிஷ் மேலே எந்த தப்பும் இல்லை. பிரச்சனை செய்கிறதெல்லாம் நீ தானே, நீ தான் முதல்ல மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உதவி கேட்டு என்னை தேடி வராத. உனக்கு உதவி செஞ்சால் நான் மாட்டிப்பேன். அப்புறம் முத்துவும் மீனாவும் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நான் உனக்கு உதவி செய்யணும்னு மீனாவோட அம்மா வீட்டில் போய் பேசணுமா? அது என்றைக்கும் நடக்கவே நடக்காது. வேறு யார்கிட்டையாவது போய் உதவி கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. என்ன வித்யாவும் நம்ம உதவி கேட்டால் உதவி செய்ய முடியாதுன்னு நம்ம மேலே தப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா. பேசாமல் எங்கள் அம்மா தான் வர வைக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எந்த வேலையும் செய்ய முடியல. கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வர வரைக்கும் நிம்மதியாக என்னால் வேலை கூட செய்ய முடியாது போல். பார்லருக்கும் போக முடியல, மனோஜோட கடைக்கும் போக முடியல. வீட்டில் இருந்தால் விஜயத்தை கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக வேலைக்கும் போகாமல் வீட்டுக்கு வர விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி வேலையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்க, இல்லை கிளைண்ட்டை பார்த்தேன், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இன்றைக்குள்ள சம்பளம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்குள்ள சம்பள பணமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வேலைக்கே போகலையே அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை ஆண்டி நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி உன்னால் பணம் கொடுக்க முடியாதான்னு கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி அவங்க தரலை, நாளைக்கு சேர்த்து பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே விஜயா மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. வந்த உடனே பணத்தை கேட்டு வாங்கிடணும். என்னவோ என்னை மருமகளாக பார்க்குற மாதிரி. நான் தான் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டி அவமானப்படுத்துறீங்கல்ல, அப்புறம் என்கிட்ட இருந்து ஏன் வந்து நான் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும்போது மீனாவும் முத்துவும் முதல்ல வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், என்னப்பா முத்து, வெளியில் ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்புனீங்களே, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? கிறிஷை போய் பார்த்தியாப்பா? கிறிஷ் எப்படி இருக்கான்னு கேட்க, உங்களை தான்ப்பா கிறிஷ் கேட்டுக்கிட்டே இருந்தான். அண்ணாமலை தாத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்டான். என்ன அம்மா இருக்கிறதுனால இங்கே கூப்பிட்டு வர முடியலன்னு சொல்ல, இங்கே கிறிஷ் வரலனா என்ன, மீனா வீட்டில் இருக்கிறதுனால நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, மீனா வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? அவங்களாம் நம்ம சம்மந்தியாகவே நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏதோ வேறு வேலை இல்லாமல் அவங்க தான் கிறிஷை பார்த்துக்கிறாங்கன்னா நீங்கள் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரோகிணி வந்து பார்க்குறாங்க. என்ன மீனாவும் முத்துவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, மனோஜெல்லாம் எங்கே? ரவி, ஸ்ருதி கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு. எதுக்கு இந்த முத்து இப்படிலாம் கூப்பிட்றாருன்னு ரோகிணி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, முதல்ல ரோகிணியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், பாருங்கள், வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் இப்படி செய்கிறதுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை கிறிஷை பற்றின உண்மை தெரிய வந்துருச்சுப்பான்னு சொல்ல, அப்படியா, கிறிஷோட அம்மாவை பாத்தியா முத்து, பேசுனியா முத்து அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. பார்க்குறது பேசுகிறதா, தினமும் பார்க்குறோம், தினமும் பேசுகிறோம், அப்புறம் என்னப்பா புதுசாக கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, யாரை பற்றி பேசுகிற முத்துன்னு கேட்க, உடனே கிறிஷ் மெதுவாக கிறிஷோட பாட்டி வந்து வராங்க. கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷோட பாட்டி அங்கே வரவும், இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன் அம்மாவா, எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கிறிஷோட பாட்டியை வேற கூப்பிட்டு வந்துட்டிங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, உண்மை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிட, என்ன மீனா என்ன பிரச்சனை அப்படின்னு மெதுவாக ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க. வந்த உடனே முத்துவும் ரொம்ப கோவத்தில் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன மீனான்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறேன்னு கேட்க, முத்து என்னதான் இருந்தாலும் ரோகிணி உனக்கு வந்து அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க.
யாருப்பா இவங்களா? நான் எதுக்குப்பா அப்படிலாம் யோசிக்கணும்? இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. மனோஜோட மனைவியா இருக்க இவங்களுக்கு தகுதியே இல்லப்பா. பொய் சொல்லி ஏமாத்தி நம்ம குடும்பத்த தலகுனிய வச்சிருக்காங்க. இவங்கள வந்து நான் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை குடுக்கணுமா? அப்படின்னு வந்த உடனே இருந்த கோவத்துல ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்த ரோகிணிய வெளுத்து வாங்குறாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, "கிறிஷோட பாட்டி வேற யாரும் இல்ல. இந்த வீட்டு மருமக ரோகிணியோட அம்மா தான். அதனால தான் இவங்களையும் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நாங்க உண்மைய சொன்னா நீங்க நம்பவும் மாட்டீங்க. இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துவாங்க. அதனால அவங்க அம்மாவே வந்து உண்மைய சொல்லட்டும் தான் கூப்பிட்டு வந்தேன்னு" சொன்ன உடனே, "என்னது? அ ரோகிணியோட அம்மாவா இவங்க? கிறிஷோட பாட்டின்னு நினச்சிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "ஆமா. கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மானா, கிறிஷ் யாரு? ரோகிணியோட பையன் தானே" அப்படின்னு சொல்ல உடனே, "உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சான்னு?" கேட்குறாங்க. உடனே இங்கே ரோகிணி பதில் பேசாமல் இருக்க ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, "ஆமாம் சம்மந்தி, என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அவளாக வந்து மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி ஒரு பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டா. இதெல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஆனால் நானும் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே ரோகிணியும் தன்னுடைய அம்மா மேலே உள்ள கோவத்தில், "எதுக்குமா இங்கே வந்தீங்க?" அப்படின்னு கோவமாக கேட்ட உடனே, "எதுக்கு வந்தேன் நான் கேள்வி கேட்குற? உன்னை வெளுத்து வாங்குறதுக்கு தான் வந்தேன். என்னை அம்மான்னு கூப்பிட்ட, அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "உனக்கு என் மேலேயும் அக்கறை இல்லை, உன் பையன் மேலேயும் அக்கறை இல்லை. அப்புறம் எதுக்காக இந்த வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. என் பையன் கிறிஷ்காக தான் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய் தான். நீ உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் யோசிச்சிருக்க. கிறிஷை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்படி இருந்த உன்னை நம்பி கிறிஷை விட்டுட்டு போனது என்னுடைய பெரிய தப்பு தான்" அப்படின்னு சொல்ல, "போதுமா, இதுக்கு மேலே என்னை இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல, எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க கிறிஷோட பாட்டி. "நான் தான் சொல்கிறேன்ல, என்னை அம்மானு நீ கூப்பிடாதேன்னு. உனக்கு என்னை அம்மானை கூப்பிடுற தகுதி கூட இல்லை. ஏன்னா என்னை பார்த்துக்கணுன்னு கொஞ்சமாவது தோணுச்சா? நான் எப்படி இருக்கேன்னு ஃபோன் பண்ணியாவது கேட்டியா? உன்கிட்டயும் ஃபோன் பண்ண முடியாமல், என் பேரனையும் பார்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். முத்து மீனா வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது. உனக்கு உன் வாழ்க்கை மேலே இருக்கிற அக்கறை உன் பையன் மேலே இல்லை. இப்போ கூட உன்னை பார்க்கறதுக்காகவோ பேசுறதுக்காகவோ நான் வரல. என் பேரன் கிறிஷை என் கூட கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இனி இந்த வீட்டில் நீ மருமகளாக இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ என் பொண்ணே கிடையாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்க்கைக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் எங்களை பற்றி என்னைக்கு யோசிக்கக்கூடாதுன்னு இப்படி கிறிஷோட வாழ்க்கையை பற்றி நினைக்காம இருந்தியோ, அப்போவே நீ எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். இப்போ கூட என் பேரனுக்காக தான் வந்தேன். உன்னை பார்த்து பேசுறதுக்காகவோ உன்னை இங்கே மாட்டி விடணுன்றதுக்காகவோ நான் வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, உன் பையன் மேலே உனக்கு அக்கறை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இனி கிறிஷை நான் பார்த்துக்கிறேன். நீ கிறிஷை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கவும் வேண்டாம், நீ பார்த்துக்கவும் வேண்டாம். இனி கிறிஷை பார்க்கணுன்னு என்னை தேடி வந்த, அவ்வளவுதான். இனிலாம் உன்னை மதித்து மரியாதை கொடுத்துலாம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். புரியுதுல்ல? நீ ஒரு நல்ல அம்மாவே இல்லைன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு" அப்படின்னு ரோகிணியை எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. உடனே, "அம்மா இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல, "முத்து, மீனா, நீ என் பேரனை நான் கூப்பிட்டு போகிறேன். உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கான். ஆனால் என்றைக்கும் ரோகிணி தன்னுடைய பையனை பார்க்கணுன்னு என்னை தேடி வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, ரோகிணி சொன்ன பொய்யுக்காகவும் ரோகிணி செஞ்ச தப்புக்காகவும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. இதில் நான் தலையிடவே மாட்டேன். நான் கிளம்புறேன். என் பேரனை பார்க்க கிளம்புறேன்" அப்படின்னு ரோகிணியை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இருந்த கோவத்தில் ரோகிணி எதிர்த்து பேசின உடனே பலார்னு வெளுத்து வாங்கிட்டு அவங்களும் அங்கேருந்து கிறிஷை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, "பார்த்தீங்களா, இந்த உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நானும் என் வீட்டுக்காரரும் கிறிஷோட பாட்டியை பார்க்க போனோம். அவங்க தான் ரோகிணியை பற்றி எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ஏன் ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க? அசிங்கமா இல்லை? உங்கள் அம்மா கூட உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வீங்க போல். அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? உங்கள் பையனை பற்றி யோசிக்கலல்ல? இனி கிறிஷ் வந்து தன்னுடைய பாட்டி கூடயே இருக்கட்டும். ஆனால் உங்கள் நிலமை தான் என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்ல, விஜயா இருந்த கோவத்தில் வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை. "அத்தை, என்னை மன்னிச்சிருங்கன்னு" மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. "நான் உன்னை மன்னிக்கிறதா? என்னை அத்தைன்னு கூப்பிடாத. உன்னுடைய அம்மாவே உனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களே சரியான முடிவெடுத்தப்ப நாங்கள் வந்து உன்னை எப்படி மருமகளா இந்த வீட்டில் தங்க வைக்கிறது?" அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்துவும், "சரியா சொன்னீங்கம்மா. இந்த ரோகிணி தன்னுடைய பையன்
கிறிஷ கொஞ்சம் கூட பார்த்துக்காம இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அப்படி இந்த வீட்டு மருமகளா இருக்க இந்த ரோகிணிக்கு என்ன தகுதி இருக்குன்னு முத்துவும் கேள்வி கேட்க, இப்படி எல்லாரும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்களே! இந்த முத்து, மீனா என்ன பத்தின உண்மைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, என் அம்மாவ கூப்பிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே! இவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி வந்து பதில் சொல்றது? எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்கிறது? இன்னும் மனோஜுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். எல்லாரும் என்ன வந்து இங்கேருந்து அனுப்பிருவாங்களே! அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா இருக்கவே முடியாது. நான் வாழணும், சந்தோஷமா மனோஜ் கூட வாழணும்னு நெனச்ச வாழ்க்கையே எனக்கு கிடைக்காம ஆயிருமே! அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்ட ரோகிணி, இங்க எதுவுமே பேச முடியாம, பதில் பேச முடியாம விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிறாங்க. ஆனா, வீட்ல உள்ள எல்லாரும் ரோகிணிய பத்தி புரிஞ்சுகிட்டு, ரோகிணிய கேள்வி கேட்டு திட்டுறாங்க. ரோகிணி பதில் பேசாம நிக்கிறதுனால, இனி ரோகிணி இங்க இருக்கவே கூடாதுன்னு ரோகிணி மேல கோவமா இருக்காரு அண்ணாமலை.